பெயர்ச்சி பலன்கள் மற்றும் பரிகாரங்கள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஆழ்வார் ஆச்சாரியர்களை வணங்கி விஸ்வம் விஸ்வஸ் நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி பலனும் பரிகாரமும் நாம் சொல்ல போகிறோம். இதுவரை ரிஷபராசியில் இருந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு போகிறார் 11/5/2025 அன்னைக்கு. குரு பெயர்ச்சிக்கான பலன்களையும் பார்த்து உங்களுடைய மேலான ஆதரவை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசிக்கு 7 10ஆம் அதிபதி குரு பகவான். யாருன்னா 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி. 5ஆம் இடம் 7ஆம் இடம் 9ஆம் இடத்தை பார்க்க போகிறார். மிதுன ராசிக்கு வந்த குரு பகவான் அவருடைய உண்மையான பார்வையே அதான். 5ஆம் இடம் 7ஆம் இடம் 9ஆம் இடம் 5 7 9 தான் அவருடைய பார்வை. இந்த 5 7 9 ரியல் பார்வை பெறுகின்ற மிதுன ராசிக்காரர்களுக்கு ராஜயோக நேரம். ராஜயோக நேரம். இப்போ ராஜயோகம்னா என்ன? ஒரு ஜாதக ராஜயோகமாக இருக்குதுன்னு சொன்னால் என்ன ராஜயோகம்? இப்போ ராஜயோகம்னா என்னன்னு கேட்டார் ஒருத்தர். கசப்புகளே இல்லாத வாழ்க்கையும் சுகமான வாழ்க்கையும் நிம்மதியான வாழ்க்கையும் போதுமான அளவுக்கு சௌகரியங்கள் நிறைந்த வாழ்க்கை தான் ராஜயோகம். பணத்துக்கு கஷ்டம் இல்லை, குடும்பத்தில் கஷ்டம் இல்லை, குழந்தைகளால் கஷ்டம் இல்லை, மனைவியால் கஷ்டம் இல்லை, உடலால் கஷ்டம் இல்லை. இப்போ ஜென்ம ராசிக்கு வச்சு அந்த மிதுனம் குரு பகவானுக்கு ரொம்ப ஒஸ்தியான வீடுன்னு சொல்ல முடியாது. மிதுன ராசிக்கு குரு பகவான் 11/5/2025 டேட்டு சொல்லியாச்சு. சுவாதி நட்சத்திரம் நரசிம்ம ஜெயந்தின்னு சொல்லிட்டோம். அன்னைக்கு போய் நரசிம்மரை சேவிங்க. சுவாதி நட்சத்திரம் 11/5/2025 அன்னைக்கு எங்கே நரசிம்மர் இருந்தாலும் போங்க. மிதுன ராசிக்காரர்கள் நரசிம்மரை போய் ஒரு கும்பிடு. இது எவ்வளோ பெரிய பாக்கியம். குரு பகவான் ஜென்ம ராசிக்கு வந்துட்டார், பெரிய பிரச்சனை ஆகிட போகிறது. ஒன்றும் பிரச்சனை ஆகாது. அன்று நாள் நேராக போங்க, நரசிம்மருக்கு ஒரு கும்பிடு போடுங்க. நரசிம்மரை வணங்குகின்ற பொழுது மிதுன ராசிக்கு வருகின்ற கசப்புகள் வராமல் போய்விடும். குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம், ஜாதகத்தில் பாருங்கள் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது அனைத்து விதமான சௌகரியமும் அவரால் கிடைக்கப் போகிறது. அனைத்து விதமான சௌகரியமும். மிதுனராசி ஒரு அற்புதமான ராசி. ரொம்ப அறிவாளிகள் தான் மிதுன ராசியில் பிறப்பார்கள். கணித மேதைகள் தான் மிதுன ராசியில் பிறப்பார்கள். இப்போ இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்கள் படித்து ஞானம் வர வேண்டும் என்பதில்லை, படிக்காமலே ஞானத்தை வந்துடுவாங்க. எந்த துறையில் இருக்காங்களோ அதில் தன்னை உயர்த்தி கொள்வார்கள். அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி 12இல் இருந்த குரு ஜென்மராசிக்கு வரார். அடுத்த குரு பெயர்ச்சி இதை விட சிறப்பாக இருக்க போகிறது. கடகராசிக்கு குரு பகவான் வரைச்சி எங்கேயோ போயிடுவாங்க. அப்போது அது வரலும் வெறுமை இருக்கட்டுமான்னா அப்படி இருக்கக்கூடாதுல்ல, அதுக்கான முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும்ல. கடகராசிக்கு வரைச்சே நான் பார்த்துக்கிறேன் சார், இப்போ நான் வெறுமை இருக்கேன்னால் முயற்சி தான் இகழ்ச்சி அடையார். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். நம்பிக்கை ரொம்ப முக்கியம். கடவுள் மேல் நம்பிக்கை அதை விட முக்கியம். பகவான் மேல் ஏற்படுகின்ற நன்மை தான் நம்மை காப்பாற்றும். புதன் மகாவிஷ்ணு. உங்கள் ராசியாதிபதியான புதன் மகாவிஷ்ணு. எல்லா இடத்துலையும் கோவில் இருக்கு. 108 திவதேசம். இப்போ 106 இங்கே இருக்குது. எந்த கோயிலுக்கு வேணால் போகலாம். இந்த கோயில் போனால் வசதி, அந்த கோயில் போனால் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எந்த பெருமாளை வேண்டுமானதும் போய் சேவிக்கலாம். ஆனால் அந்த நரசிம்ம ஜெயந்தி அன்றைக்கி போய் நரசிம்மரை சேவிங்க. 11/5ன்னு சொன்னேன் உங்கள் ராசிக்கு அவர் வர்த்தனால. இப்போ 10ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் உத்தியோக ரீதியான மேன்மையை கொடுக்குற மாதிரி குரு பகவான் தன ரீதியான உங்கள் மனைவிக்கு இதுவரையிலும் வேலை கிடைக்கல, வேலை கிடைச்சா கணவனுக்கு வேலை இல்லைன்னா வேலையை கொடுத்துருவார். கணவன் மனைவி குழந்தை பிறக்கலையா குழந்தைய கொடுத்துருவார். மிதுன ராசிக்கு குழந்தை இல்லை, குழந்தைய கொடுப்பார். வீடு இல்லை, வீட்டை கொடுப்பார். திருமணமாகலை, திருமணத்தை பண்ணி வைப்பார். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள். நிலபுலன்கள் வாங்குவதோ விற்குவதோ. இப்போ விற்கணும்னு நினச்சிங்கன்னா விற்றுரும், வாங்கணும்னு நினச்சா வாங்கிடுவோம். ஒரு வீடு ரொம்ப நாளாக இருக்குது, ரிப்பேர் பண்ண முடியலன்னா இப்போ பண்ணுறதற்கான வாய்ப்பை கொடுத்துருவார்.
ஏன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி புதன் 11ஆம் இடத்தில் சூரியனோடு இருக்கார். புதனாதித்ய யோகம்னு பேர் அதுக்கு. புதனாதித்ய யோகத்தில் இருக்கார். உங்கள் புத்தி வேலை செய்யும். இத்தனால இந்த ஓட்ட வீட்டில் இருந்தது, ஓட்ட வீட்டை எப்படி ரிப்பேர் பண்ணலான்னு யோசிப்போம். இதை படிக்கணும்னா படிக்க வச்சுருவார். ஒரு எக்ஸாம் எழுதி அதில் பாஸ் பண்ண வச்சுருவார். நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ண வைப்பார். புதன் அறிவாளின்னு சொன்னோம். அவர் லாபஸ்தானத்தில் இருக்கார். நீங்கள் செய்கிற காரியங்கள் அனைத்துமே லாபமாக இருக்கும். இப்போ 9ஆம் இடத்துல ராகு இருக்கார். இந்த 9ஆம் இடம் பித்ருஸ்தானம்னு பேர். தாய் தந்தையருடைய உடல்நலத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. அப்பாவோட கருத்து வேறுபாடு வேண்டாம். இப்போ மிதுன ராசின்னு சொல்லச்சு, மிதுன ராசியினுடைய தாய் தந்தையரோடு கருத்து வேறுபாடு வேண்டாம். ஒரு பெண்ணாக இருக்கிறீர்கள், மாமனார் மாமியாரோடு கருத்து வேறுபாடு வேண்டாம். பையனாக இருக்கீங்கள், அப்பா அம்மாவோடு கருத்து வேறுபாடு வேண்டாம். பாகப்பிரிவினை சொத்து தகராறுலாம் பண்ணாதீங்க. கோர்ட்டில் கேஸ் போட்டு அப்பாவை இது அந்த 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 வேலையை மட்டும் பண்ணாதீங்க. 26/4/2025 அன்றைக்கி ராகு பகவான் 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். மிதுன ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ராகு. குரு பார்க்கிறார். கிடைக்க வேண்டியது தானாக கிடைக்கும். நீங்கள் அதுக்கான முயற்சியெல்லாம் பண்ணி கோர்ட்டு கேஸ்லாம் போகிறீங்கன்னா நஷ்டம் கொஞ்சம் அதிகமாகும். இல்லை கிடைப்பது கொஞ்சம் லேட் ஆக்கிடும். கரெக்டாக சாப்பிடுங்க, கரெக்டாக தூங்குங்க. உணவும் உறக்கமும் சரியாக இருக்க வேண்டும். சினிமா ஃபீல்டில் இருக்கீங்க, நாடகத்தில் நடிக்கிறீங்க, நான் சினிமாவில் கேமராமேனாக இருக்கீங்க, மேக்கப் மேனாக இருக்கீங்க, ட்ரெஸ்ஸு டிசைன் பண்ணுறவராக இருக்கீங்கன்னா மேன்மை அடைவீர்கள். கலைத்துறையில் இருப்பவர்கள் மேன்மை அடைவார்கள். நான் ஒரு கிரிக்கெட் பிளேயர் சார், பவுலர், பேட்ஸ்மேன், டென்னிஸ் பிளேயர். விளையாட்டுத்துறையில் இருப்பவர்கள் மேன்மை அடைவார்கள். விளையாட்டுத்துறையில் இருப்பவர்கள், கலைத்துறையில் இருப்பவர்கள், சின்ன திரை பெரிய திரையெல்லாம் இல்லை, கலைத்துறையில் இருப்பவர்கள், நடிகர்கள், கதை எழுதுகிறவங்க, வசனகர்த்தா மேன்மை அடைவார்கள். ஒரு அட்வொகேட் கேஸ் வரல, இல்லை வருது தோற்று போகுதுன்னா இப்பொழுது வருகின்ற கேஸ் அவர்களுக்கு ஜெயிப்பை கொடுக்கும். இதுவரை நடந்து கொண்டிருக்கின்ற கேஸ் இனிமேல் ஜெயித்து கொடுத்துரும். இதெல்லாம் ஒரு வரப்பிரசாதம். குரு பெயர்ச்சியால் ஏற்படுற நன்மை. குரு பெயர்ச்சியால் ஏற்படுற நன்மையை நாம் பூர்ணமாக அனுபவிப்பதற்கு தான் இந்த பெயர்ச்சியை பற்றி சொல்கிறோம். புதன்கிழமை அன்றைக்கி, வெள்ளிக்கிழமை அன்றைக்கி, இல்லை வியாழக்கிழமை அன்றைக்கி பெருமாள் கோயிலுக்கு போங்க, ஒரு கும்பிடு போடுங்க, முடிஞ்சால் அர்ச்சனை பண்ணுங்க, ஒரு ஏழைக்கு அன்னதானம் பண்ணுங்க, நவகிரகத்தை சுற்றி வாங்க. உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் என்பதே இருக்காது. இப்போ மிதுன ராசிக்கு ஒன்று பிரியாணிக்கல் செக்கப், உடல்நலம் பாதிக்கப்பட்டு நம்ம மருத்துவ சிகிச்சை பண்ணிட்டு இருக்கோம்னாக்கா இந்த 3 மாதத்துக்கு ஒரு எடுக்கிற டெஸ்ட்டு, இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுறது, இல்லை வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுறதை பண்ணிக்கோங்க. கரெக்டாக பண்ணிக்கோங்க. இல்லை மாதம் ஒரு செக்கப் பண்ணிங்கன்னா கரெக்டாக பண்ணிக்கோங்க. அதில் தொய்வு இல்லாமல் பார்த்துக்கோங்க. மருந்து மாத்திரைகள் ஒழுங்காக சாப்பிடுங்க. யாருக்கும் கடன் கொடுத்து ஏமாறாதீர்கள். ஹேண்டில் வித் கேர். பணத்தை ஒழுங்காக பார்த்துக்கோங்க. டெபாசிட் பண்ணுங்க, பேங்க்கில் போடுங்க, அப்படி பண்ணுங்க. பணத்தை வச்சுட்டு தப்பான பாதையை நோக்கி போகாதீங்க. தனஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சமாறார், லாபஸ்தானாதிபதி. ஒரு சில இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாக்கா 30% வட்டி தரான்ட்டு கொடுத்து ஏமாந்துடாதீங்க. பேங்க்கில் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டே போதும். குரு கடகராசி போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலும் பண கஷ்டம் வராது. இப்போ பண கஷ்டத்தை கொடுத்துருவார். ஜாகிரதையாக இருங்கோ. கடவுளை வணங்குங்க. முடிந்தால் தினமும் சாயந்தரம் 5:30 மணிக்கு, மாலை 5:30 மணிக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் போட்டு கேளுங்க. ஒவ்வொரு நாளும் 5:30 மணிக்கு பிரதோஷ காலம்னு பேர். பிரதோஷம்ன்றது மாதத்தில் 2 நாள் வர்றது மட்டும் இல்லை. ஈவினிங் 5:30க்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் போட்டு, சூரியன் மறையக்கூடாது, மறையிற இடத்துக்கு போகணும். அந்த அந்தி சாயிற நேரத்தில் விஷ்ணு சகஸ்ரநாமம் போட்டு வீட்டில் கேளுங்க. எல்லாம் வல்ல இறைவன் அருளால் மிதுன ராசிக்காரர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கொள்கிறோம்.